தேர்ட் கியர் 92. ஐயோ செத்தண்டா ஐயோ செக் போஸ்ட்டுங்க. உங்களுக்கு எந்த பைக் பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு பிரேக்கு தெரியுதுங்களா? ஃப்ரண்ட்டு பிரேக்கு சுத்தமாக இல்லை, இருந்தாலும் நம்ம பண்ணுவோங்க, பார்த்துக்கலாம் என்னதான் நடக்கும்னு. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் யுவர் சஞ்சு. நண்பா, இன்னையோட நம்ம பைக்குக்கு 14 வயசு முடிஞ்சு 15 வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட 14 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. ஆல்ரெடி 2 ஓனர், இப்போ வந்து நான் வந்து ஒரு 3வது ஓனர். ஆனாலும் இந்த பைக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ், இதோட குவாலிட்டி, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். அதனால ஒரு நல்ல ரோட்டுக்கு போயிட்டு 0 to 100 எவ்வளோ நேரத்தில் ஏறுது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அப்புறம் ஒவ்வொரு கியர்லையும் எவ்வளோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுதுங்கிறத தான் இந்த வீடியோ வந்து நான் காட்ட போகிறேன். பட் இதில் வந்து நான் டாப் ஸ்பீட் வந்து நான் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு அந்த அளவுக்கு எங்கேயுமே பெருசாக கிடைக்கல எனக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து 4th கியர் வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து நான் காட்ட போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் உங்களை ரோட்டில் சந்திக்கிறேன். ஓகே நண்பா, நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பைக்கை முறுக்க வேண்டியது தான், பறக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன உங்கள்கிட்ட காட்ட போகிறோன்னு கேட்டிங்கன்னா 0 to 100 எவ்வளோ நிமிஷத்தில் நம்ம பைக் போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். எனக்கு வந்து டாப் ஸ்பீடு காட்டணும் தாங்க ஆசை, ஆனால் டாப் ஸ்பீடு காட்டுறதுக்கு ரோடு இது இல்லை. அதுவும் இல்லாமல் நமக்கும் சேஃப்டிக்கு எதுவும் இல்லை, வண்டியோட சேஃப்டிக்கும் இது இல்லை, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் சேஃப்டிக்கு எதுவும் இல்லை. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் காட்டுறேங்க. ஆனால் டாப் ஸ்பீடு வந்து அசால்ட்டாக 152லாம் ஈஸியாக பண்ணிவிடும். அது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியில் கூட அதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஹைலைட்டில் கூட போட்டிருப்பேங்க. என்ன ஒன்று 152 நம்ம தொடணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ப்ராப்பராக இருக்கணுங்க. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கரெக்டாக இருக்கணும், செயின்ஸ் பேக்கெட் கரெக்டாக இருக்கணும், வண்டியில் ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி டேங்க்கு தான் இருக்கணும், வண்டியில் ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணும். எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும் தான் அவ்வளோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா போகும். ஆனால் இப்போ வந்து நம்ம வண்டியில் ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டு பிரேக்கு தெரியுதுங்களா? ஃப்ரண்ட்டு பிரேக்கு சுத்தமாக இல்லை, செயின்ஸ் பேக்கெட்டும் காலி ஆகிடுச்சு. சேக்கப் சார் அந்த பேரிங்லாம் இருக்குது பார்த்திங்களாங்க, அந்த பேரிங்கு அப்புறம் ஸ்டே பேரிங் இது எல்லாமே போயிடுச்சுங்க. இந்த இதில் நம்ம டாப் ஸ்பீடு கூட இல்லை, 0 to 100 செக் பண்ணுறது கூட தப்பு தான், இருந்தாலும் நம்ம பண்ணுவோங்க, பார்த்துக்கலாம் என்னதான் நடக்கும்னு. பயப்படாதீங்க நண்பா, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எதாகுது, எனக்கும் எதாகுது, நம்ம வண்டிக்கு எதாகுது, ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டோடு தான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம பைக்கில் ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் போட்டுக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் பாயிண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பிளிங்க் ஆகுது. அதனால் எங்கே வேணாலும் ட்ரை ஆகலாம். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் தான் நான் பெட்ரோல் போட போகிறேன். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அந்த இதில் தான் நான் ஸ்பீடு வந்து ஓட்ட போகிறேன். நானும் ரொம்ப நேரமாக எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கேற்ற மாதிரி சரியான ரோடு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே வண்டி வருது, அங்கங்கே ரோடு குழியாக வேறு இருக்குது. இந்த ரோட்டில் நமக்கு ஓவர் ஸ்பீடு தேவையில்லை தான், இருந்தாலும் 0 to 100 ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லைங்க. எங்கேப்பா இன்னும் பெட்ரோல் பங்க்கை கூட காணோம். பாருங்களேன், எங்கே நம்ம ஸ்பீடாக போனாலும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தான் கார் வந்துடுவாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட ஃப்ரண்ட்டு பிரேக் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஏபிஎஸ் இல்லைனாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட்டு பிரேக்கும் இல்லாமல் வெறும் ரியர் பிரேக் மட்டும் வச்சுட்டு கியர் கட் மட்டும் வச்சு நம்மளால் ஒன்றுமே டக்குன்னு ஸ்லோ பண்ண முடியாதுங்க. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் வரும், அடிச்சுட்டு டக்குன்னு வண்டியை ஓட்டி இருட்டாகிறதுக்குள்ளே கிளம்பலான்னு பார்த்தா பெட்ரோல் பங்க் எதையுமே கிளம்புங்க. சரி ஓகே, எங்கேயாவது வண்டி நின்றுச்சுன்னா தள்ளிட்டு போகிறதுக்கு கூட இந்த ரெடியாக தான் இருக்குது. இந்த இடத்துல ரோடு வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்களா? வண்டி ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக நிப்பாட்டிட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து வண்டிங்க ஏதோ அவ்வளோக்கு வரல. இப்போ வந்து நம்ம 0 to 100 பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட் கியர் 39, செகண்ட் கியர் 65, தேர்ட் கியர் 92. ஐயோ செத்தண்டா ஐயோ செக் போஸ்ட்டுங்க. இப்போ இந்த இடத்துல பிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கடவுளே, எதுவும் பண்ணிடக்கூடாது. நல்ல வேலை, காவல்துறை ஐயா வந்து ஓரத்தில் உட்காந்துருக்காரு, அதனால எதுவும் பிரச்சனை இல்லைங்க. பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபைன் போட்டிருப்பாங்க. எத்தனாவது கியரில் வந்தேன்னு வர நான் மறந்துட்டேங்க. சை, ஒரு நல்ல ஒரு ஹைவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேங்க, அழுத்தி பிடிச்சா அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 152 தொட்டுரும். பட் இந்த இடத்துல அந்தளவுக்கு ரோடு இல்லைங்க. நான் இன்னொரு நாள் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 0 to 100 மட்டும் நான் எப்படியாவது இப்போ இந்த வீட்டுக்கு போகிறக்குள்ள நான் உங்களுக்கு காட்டிட்டு தாங்க போவேன்.
கைஸ் நம்ம வந்து இப்போ அன்னூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ரோடு எங்கேயுமே கிடைக்கலங்க. இந்த ரோட்டில் நம்மலாம் 100 கிலோமீட்டரில் போனால் முடிஞ்சுங்க ஜோலி. இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த டிராஃபிக்கை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரோடு இருக்குது. பட் அதுலேயுமே அதிகமாக வண்டி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து எந்த ஊர்னு கேட்டிங்கன்னா அன்னூருங்க. ஷோ எனக்கு வேறு பக்குன்னே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் கிளாரிட்டி நல்லாவே இருக்காதுங்க. அவ்வளோதாங்க, இந்த ஊரை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க. வண்டி எடுக்கிற வரைக்குமேங்க ஐயோ வண்டியில் பிரேக் இல்லையே, சரி பொறுமையாக போய்க்கணும், ரொம்ப ஸ்பீட்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயம் வருங்க. ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பிரேக்கு தானே, ஃப்ரண்ட்டு தானே, இல்லை ரியர் இருக்குது, கியர் இருக்குது, இதுலேயே நம்ம ஸ்லோ பண்ணிக்கலான்ட்டு ஒரு தைரியம் வேறு வந்துடுதுங்க அசால்ட். அது ஏன் தான் எனக்கும் தெரியல. கைஸ் இப்போ வந்து கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஐயோ இந்த டைமில் தான்ப்பா எல்லா வண்டிகளும் வரும். கைஸ் இப்போ வந்து ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் கியர் லெவலில் போகுது, செகண்ட் கியர் லெவலில் போகுது, அதை வந்து நோட் பண்ண போகிறது இல்லைங்க. 0 to 100 எவ்வளோ நிமிஷத்தில் போகுதுன்னு மட்டும் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். கைஸ் ஆனால் கண்டிப்பாக என்னால் டாப் ஸ்பீடு வந்து இப்போ காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் எவ்வளோ போகுதுங்கிறத ஃபுல்லாக என்னால் நோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் நான் காட்டுவேங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நைட் டைம் வேறு ஆகிடுச்சு, நம்ம வண்டியில் பிரேக் இல்லை, செயின் ஸ்லைட் சரியில்லை, சேக்கப்சர் சரியில்லை. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயும் வந்து ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. நம்ம பைக் வந்து 0 to 100 எவ்வளோ நிமிஷத்தில் வந்துருச்சு அப்படின்னு நான் எவ்வளோ நிமிஷத்தில் வந்துச்சு அப்படிங்கிறத அக்யூரேட்டாக ஃபஸ்ட் கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ வந்து நான் பின் பண்ணி வச்சுறேன் நண்பா. நம்ம பைக் வந்து டோட்டலாக செயின் ஸ்லைட்டு பிரேக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியோட டாப் ஸ்பீடாக 152 அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஒரு நாள். நண்பா ஒன்றே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், நான் வந்து ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு ஆசையில் இந்த மாதிரி ஹைவேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓட்டிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் யாருமே இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண வேண்டாம். உண்மையாலுமே அதெல்லாம் சேஃப்டி கிடையாதுங்க. நமக்கும் சேஃப்டி இல்லை, நம்ம வண்டிக்கும் சேஃப்டி இல்லை, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் சேஃப்டி இல்லை. நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். பட் முடிஞ்சாலும் நான் இதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன பைக் பிடிக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டாக சொல்லியிருக்கணுமா. அந்த பைக்கோட டாப் ஸ்பீடு 0 to 100 ஸ்பீடு, ஒவ்வொரு கியரில் எவ்வளோ ஸ்பீட் போகுது, அந்த பைக்கோட மைலேஜ், அந்த பைக்கோட ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய பைக் வச்சிருக்காங்க. டியூக்கு, என்எஸ், ஆர்எஸ், டோமினார், அது இதுன்னு ஏகப்பட்ட பைக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு எந்த பைக் பற்றின டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 நாளுக்குள்ளே நான் சீக்கிரமாக நான் கொடுக்க பார்க்குறேங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோடைய டாப் ஸ்பீடு, பைக்கோட ரிவ்யூ, ஒரு சின்ன சின்ன குட்டி ட்ராவல், லைஃப் ஸ்டைல் பிளாக் அது நான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லெமன் சப்போர்ட் கொடுத்துட்டு போயிருங்க. தேங்க்யூ, பை பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பை பாய்.